ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். டாடா ஐபிஎல் மேட்ச் நம்பர் 23 குஜராத் வர்சஸ் ஆர்ஆரோட ஒரு மேட்ச் ப்ரெடிக்ஷன். டீம் எப்படி எடுக்குது, டாஸ் யார் வின் பண்ணுவோம், மேட்ச் வின் பண்ண யார் வாய்ப்பு இருக்குது, யார் கேப்டன் வீசி வராங்க அப்படிங்கிறத பற்றி எல்லா டீட்டெயிலும் ஃபுல்லாக பார்த்துருவோம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு குஜராத்துக்கு ஒரு இம்பார்ட்டண்டான மேட்ச், ஆர்ஆருக்கும் இம்பார்ட்டன்ட் தான் டேபிள் டாப்பில் வர்றதுக்கு. ஸோ எப்படி விளையாடுவாங்க, யார் வின் பண்ண அதிக வாய்ப்புங்கிறது பார்க்கலாம். பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமும் சேம் டீமோட தான் போக வாய்ப்பு அதிகம். பட்டு இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேட்டிங் பிச்சு அப்படிங்கிறதுனால குஜராத்தை பொறுத்தவரைக்கும் சேம் டீமோடு போகலாம். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். ஸோ இஷாந்த் சர்மாவுக்கு பதில் வேறு யாரும் பவுலர் ஃபாஸ்ட் பவுலர் வருவாரா அப்படின்னு பார்த்தா பெரிய அளவு பெஞ்சில் இல்லை. ஃபாரின் பவுலர் இருக்காங்க, பட் ஆனால் யாரை வெளியே வைப்பா அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் சேம் டீமோடு வருவாங்க. ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் தேஷ்பாண்டேக்கு ஒரு இன்ஜூரி இருக்குது. ஸோ அவர் மீண்டு வந்துட்டார்னா கொஞ்சம் டீம் இன்னும் ஸ்ட்ராங்காக தெரியும். பட் அவர் எப்படி இருக்கார் அப்படிங்கிறது தெரில. பிச்சு ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் நம்ம டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன் சேஞ்சஸ் இருந்தால். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி ஸ்டேடியம் குஜராத்தோட கிரவுண்டு, ஹோம் கிரவுண்டு. டாஸ் வின் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆர்ஆர் வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இது ஒரு பேட்டிங் பிச்சு, 200+ அசால்ட்டாக அடிக்கலாம். நம்ம ப்ரெடிக்ஷன் படி 180 + 85+ தாண்டி அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. கிரவுண்ட் ஸ்பின்னிங் ட்ராக்காக ரெடி பண்ணாலும் கொஞ்சம் கஷ்டம். பேட்டிங் ட்ராக்னால் கன்ஃபார்ம் 200 வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே விக்கெட் எடுத்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் தான் எடுத்திருக்காங்க. ஸோ சிராஜி, பிரதீப் கிருஷ்ணா இவங்கெல்லாம் பெரிய ரோல் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம எப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் கிவ்அவே சேலஞ்ச் நடத்திட்டுருக்கோம். நம்ம போன மேட்சோட கிவ்அவே வின்னர் தேஷ்தாசன் அவங்க வின் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு. பட் ஆனால் என்னென்னா கமாண்ட் பண்ணல, லைக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க சேனலை. ஸோ அதனால் கமாண்ட் 7:30க்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு கமாண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு கிவ்அவே கொடுப்பேன். அதுக்கு முந்தின மேட்ச் எல்லாம் நம்ம தான் வின் பண்ணியிருந்தோம். இந்த கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. டெலிகிராம்லேயும் சென்ட் பண்ணுவேன், மறக்காமல் டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிடுங்க. கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். அடுத்து எனக்கு இன்ஸ்டாவில் அனுப்புங்க, நான் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பே பண்ணிடுவேன். ஓகே கைஸ், இந்த மேட்சோட பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யாரெல்லான்னு பார்க்கலாம். ஓகே, இந்த மேட்சோட பெஸ்ட்டு பிளேயர்ஸ் ரெண்டு டீம்லேயும் நான் எடுத்து வச்சுருக்கேன். குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பட்லர், கில், சாய் சுதர்சன், ரூதர்ஃபோர்டு இவங்க 4 பேரும் நான் ஓரளவு நல்ல ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சாங்கன்னா செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் கில்லுக்கு ஒரு நிகில் இருக்குது. எப்படின்னா ஒரு ஆர்ச்சர் ஓவரில் அவுட் ஆக சான்ஸ் அதிக வாய்ப்பு இருக்குது. அவர் ஓவராக சாய் சுதர்சன் நின்று ஆடிட்டார் அப்படின்னா ஸ்ட்ரைக் கில்லு பிடிக்காமல். ஸோ கில்லு நல்லா ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. சாய் சுதர்சன் 30+ அடிக்கலாம். ரூதர்ஃபோர்ட் பேட்டிங் வந்தாலும் ஒரு அதிரடியான ஃபினிஷ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி போன தடவை வாஷிங்டன் சுந்தர் வந்தார். அவர் ரொட்டேஷன் பிளேயராக வச்சுக்கோங்க. 1 இல்லைன்னா 2 டீமில் ஜிஎல் போடுறவங்க ட்ரை பண்ணுங்கள், மஸ்ட்டாக இருக்கும். சிராஜும் சாய் கிஷோரும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. பிரதீப் கிருஷ்ணா இல்லைனா இஷாந்த் சர்மா இவங்க 2 விதத்தில் யாராவது ஒருத்தர் 1 இல்லைனா 2 விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவர் பார்த்து ஆடிடுறாங்க. ஸோ அதனால் அவர் அதிகபட்சம் போனால் 1 விக்கெட் எடுக்கலாம். கம்பேக் பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தா இந்த கிரவுண்டில் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஆனால் அவருக்கு நல்லா தான் இருக்குது. சாய் சுதர்சன் விக்கெட்டை எடுக்கலை அப்படின்னா அவர் விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் சாம்சன் ஒரு நல்ல ஸ்டார்ட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணி அவுட் ஆகலாம். ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் ஓவர்லேயே விக்கெட் ஆகலாம், ஆகாமனாலும் போகலாம். ஒரு 20+ கிட்ட அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஹெட்மயரு பேட்டிங் வந்தார்னா இன்றைக்கி செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அதே மாதிரி பராக்கும் ராணாவும் நின்று ஆடி டீம் ஸ்கோரை கொண்டு போக அதிக வாய்ப்பு. ஆர்ச்சர்ஸ் சந்தீப் சர்மா பொறுத்தவரை செம்ம பவுலிங் போட இந்த பிச்சில் செம்ம ரெக்கார்டு வச்சுருக்காங்க. ஸோ நல்லா போட அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி வின்னிங் பெர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா
குஜராத்தை பொறுத்த வரைக்கும் 57 பாயிண்ட் சம்திங் இருக்குது, அவங்களுக்கு 43 இருக்குது ஆர்ஆருக்கு. ஆனால் இது வந்து இந்த வருஷம் பொறுத்தவரை எல்லாமே தலைகீழாக நடந்துகிட்ருக்கு. நேற்று மேட்செல்லாம் பஞ்சாப் வின்னே பண்ணதில்லை, ஸோ செம்ம வின் பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த மேட்சும் நம்மளால் அந்த ப்ரெடிக்ஷன் வச்சு அந்த பெர்சன்டேஜ் வச்சு நம்ம கணக்கிட முடியாது, எப்படினாலும் நடக்கலாம். டாஸ் தான் முடிவு பண்ணும். சேஸ் பண்ணுற டீம் வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே, ரொட்டேஷன் பிளேயராக ஜெய்ஸ்வாலும் வைசிங் அவர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர், அவரும் தேஷ்பாண்டே வந்தார்னா தேஷ்பாண்டே போய்க்கோங்க. இவங்க 2 பேர்த்த ரொட்டேஷனாக யூஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து வாஷிங்டனும் பிரதீப் கிருஷ்ணாவும் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். கேப்டன் சாய்ஸ் பார்த்திங்கன்னா பராக்கும் சாய் சுதர்சனும் மஸ்ட்டு. நின்று டீம் ஸ்கோரை கொண்டு போக அதிக வாய்ப்பு. பட்லருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துக்கோங்க. ராணாவுக்கும் எப்போ நல்லா ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாது, கியர் போட்டாங்கன்னா அது பாட்டு ரன்னு வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க 2 பேரும் ஒரு ஜிஎல் டீமில் ட்ரை பண்ணுங்கள். அது மாதிரி சாய் கிஷோரும் சந்தீப் சர்மாவும் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், நல்ல டீமாக அமையும், ப்ரைஸ் வின் பண்ணலாம். ஓகே, என்னோடய டீமை பொறுத்த வரைக்கும் 2 டீம் எடுத்திருக்கேன். ஒரு இதில் சாம்சன் கில் சாய்ஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ நான் சொன்னதை வச்சு தான் டீம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி டீம் இதே டீம்னாலும் போகலாம், ஒரு மினிமம் நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். மினி ஜிஎல்லில் நல்லா வின் பண்ணுவேன். ஜிஎல் வின் பண்ணணும்னா கொஞ்சம் ரிஸ்கியான டீம் எடுத்து போனால் தான் வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. இது மேக்ஸிமம் சேஃப் டீம் மாதிரி தான். இந்த 2 டீமையும் வச்சுக்கோங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். லைனப் வந்த பிறகு சேஞ்சஸ் இருந்தாலும் நான் ஒரு டீம் கண்டிப்பாக சென்ட் பண்ணுவேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் காண்போம். பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி.